Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. செந்தில் பாலாஜி ஆஜராகாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சியை அடுத்து காவல்துறை எடுக்கும் என்ற ஒரு தகவலை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு காவல் நிலையத்தில் இந்த தாவேக எம்எல்ஏ பேர விவகாரத்தில் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராகலை அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. இதில் அடுத்து காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிற முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களோட செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறை திட்டம்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் அங்கே உச்சநீதிமன்றத்தில் இவங்க கேஸும் அப்பீல் பண்ணியிருக்காங்க இல்லையா? என்ன சூழல் நீடிக்கிறது இப்போ வரைக்கும்? தமிழக வெற்றி கழகத்தினரோட எம்எல்ஏவோட பேரம் பேசப்பட்ட ஏற்கனவே செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய நிலையில தினமும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல காலை மற்றும் மாலை வேளையில அவர்கள் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில தினந்தோறும் செந்தில் பாலாஜி காலை மற்றும் மாலை வேலை என மொத்தம் கடந்த 5 நாட்களாக அவர் ஆஜராகி கையெழுத்து விட்டு சென்றிருந்தார். அவரிடம் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. இதே போன்று 3வது நாளான இன்றும் அசோக்குமார் ஆஜரான நிலையில 6வது நாளாக செந்தில் பாலாஜி இன்று காலை ஆஜராகவில்லை. இது குறித்து விசாரித்த போது அவர் மருத்துவ சிகிச்சைக்காக சென்றதால அவர் ஆஜராகவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே தான் முன்ஜாமீன் கோரி அவர் மனு தாக்கல் ஒன்றை நீதிமன்றத்துல செய்திருந்தார். குறிப்பாக டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாகத்தான் அந்த முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்த நிலையில இதன் மீதான விசாரணை இன்று வந்தபோது அவருடைய முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டது. இதற்கிடையே தான் அவர் மேல்முறையீடும் உச்ச நீதிமன்றத்துல சென்றிருக்கிறார். நாளை இதன் மீதான விசாரணை வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த தாவேகா எம்எல்ஏ பேரம் செய்யப்பட்ட வழக்குல இன்று காலை ஆஜராகல செந்தில் பாலாஜி, மாலையும் ஆஜராகவில்லை என்றால் தொடர்ச்சியாக சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள காவல்துறையை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே நீதிமன்றத்தோட உத்தரவு தான் காலை மாலையும் ஆஜராக வேண்டும் என பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில இவர் இன்று காலை ஆஜராகவில்லை. இதே போன்று மாலையும் ஆஜராகாமல் விட்டால் அடுத்த கட்டமாக காவல்துறை சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும். அது எப்படி என்றால் காவல்துறை மூலமாக இவர் இன்று ஆஜராகவில்லை என்று நீதிமன்றத்துல ஒரு கடிதத்தை சமர்ப்பிப்பார்கள். அதன் மூலமாகத்தான் நீதிமன்றம் மூலமாக இந்த முன்ஜாமீனை ரத்து செய்வது தொடர்பான ஆலோசனையில நீதிமன்றம் ஈடுபடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலை அப்படின்னா அதுக்கு ஏதாவது டைம் டியூரேஷன் இருக்கா? இந்த நேரத்துக்குள்ள அவர் ஆஜராகி கையெழுத்திடணும் அப்படின்னு ஏற்கனவே முன்ஜாமீன் கொடுக்கும் போதே காலையில 10:30 மணிக்கும் அதே போன்று மாலையில 5:30 மணிக்கும் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவு தான் இருக்கிறது. மறு உத்தரவு வரும் வரை அவர்கள் காலை மற்றும் மாலை வேளையில இது போன்று கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவு இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் கடந்த 5 நாட்களாக செந்தில் பாலாஜி நேரடியாக அவர் காலையில மற்றும் மாலை வேளையில சரியான நேரத்துல அவர் ஆஜராகி கையெழுத்திட்டு வந்தார். இன்று 10:30 மணிக்கு ஆஜராக வேண்டிய செந்தில் பாலாஜி ஆஜராகல. அதுக்கான விலக்கு கடிதத்தையும் அவர் எந்த விதமான காவல்துறைக்கும் வழங்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால இன்று மாலை 5:30 மணிக்கு அவர் ஆஜராக வேண்டும். அப்படி ஆஜராகாத பட்சத்துல அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி காவல்துறை ஈடுபடுவார்கள். குறிப்பாக இவர் ஒரு நாள் முழுவதும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில அவர் ஆஜராகாத பட்சத்துல தான் அதன் பிறகு திருவல்லிக்கேணி போலீசார் நீதிமன்றத்துல இது குறித்தான தகவல்களை தெரிவிப்பார்கள். அதாவது நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்திருக்கிற நீதிமன்றம் இது போன்று, ஆனால் அவர்கள் சொன்ன நேரத்துல ஆஜராகவில்லை என நீதிமன்றத்துல இது போன்ற ஒரு கடிதத்தை கொடுத்த பின் நீதிமன்றம் இதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும். முன்ஜாமீனை ரத்து செய்வது தொடர்பான நடவடிக்கையை நீதிமன்றம் தான் மேற்கொள்ளும் எனவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரைக்கும் அவர் மருத்துவ சிகிச்சையில தான் இருக்காரா? என்ன தகவல் சாலமன்? அவர் வழக்கமாக தங்கக்கூடிய அந்த ஆழ்வார்பேட்டையில இருக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர ஹோட்டல்ல அவர் தற்போது வரை இல்லை எனவும், குறிப்பாக காலையில அவருடைய வட்டாரங்கள்ல விசாரித்த போது தான் அவர் மருத்துவ சிகிச்சைக்காக சென்றிருப்பதால அவரால் இன்று காலை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராக முடியாமல் போனதாகவும், இன்னும்
சற்று நேரத்துல வந்து விடுவார்கள் எனவும் தெரிவித்தார்கள். ஆனால் தற்போது வரை அவர் தனியார் நட்சத்திர ஓட்டலிலும் இல்லை. அவர் எங்கே இருக்கிறார் என்பது குறித்தான தகவல் நமக்கு தெரிய வரவில்லை. மாலை வேளையில 5:30 மணிக்கு அவர் ஆஜராக வேண்டும். இந்த தாவேகா எம்எல்ஏ பேரம் தொடர்பான வழக்குல அவர் ஆஜராகாத பட்சத்துல தான் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கையை காவல்துறை மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே உச்சநீதிமன்றத்திலும் ஒரு மேல்முறையீடு வழக்கும் அந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக ஒரு மனு தாக்கல் ஒன்றை செய்திருக்கிறார்கள். நாளை மேல்முறையீடுக்கான மனு மீதான விசாரணை வரும் பட்சத்துல அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உத்தரவின் அடிப்படையில தான் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். தற்பொழுது வரை இந்த தாவேக எம்எல்ஏ பேர விவகாரத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகி கையெழுத்திடாமல் இருக்கிறதுனால அடுத்த சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காவல்துறை தீவிரம் காட்டி வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க நாம கேட்டோம். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.